கர்ம வீரர் காமராஜர் விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் மிக மிக சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். இளமையிலேயே தந்தையை இழந்தார். ஏழ்மையின் எல்லையை அறிந்தார். உழைப்பு உழைப்பு என்று உண்மையான உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டார். தேச தந்தையான மகாத்மா காந்தியடிகளுக்கு அவர் காட்டிய அறவழியிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார் உண்மையான காந்திய தொண்டரான காமராஜர். பாரதத்தின் தலையெழுத்தை 2 முறை தீர்மானித்தார். பாருலகம் வியந்தது. தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்றதும் தமிழின காவலர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கினார். எண்ணங்களை ஈடேற்றினார். பச்சை தமிழன் என்றார் வெண்டாடி வேந்தர். கருப்பு காந்தி, காலா காந்தி ஜெய் என்றது வட இந்தியா. ஒன் ஆஃப் த 3 Ks ஆஃப் த வேர்ல்ட் என்றது உலகம். அவர் சாதனை வாழ்க்கையை மிக மிக சுருக்கமாக இந்த இசை நாட்டிய நாடகத்தின் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நினைவூட்ட முயற்சிக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு உறுதுணை செய்தவர்கள்: எழுத்து கவிமுகில் நா. கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இசையமைப்பு கலைமாமணி திருமதி கிரிஜா ராமசுவாமி அவர்கள், இசையமைப்பில் உதவி HMV திரு ரகு அவர்கள், குரலிசை பாடகர்கள் கதை சொல்லும் கட்டியக்காரராக கலைமாமணி திருமதி கிரிஜா ராமசுவாமி அவர்கள், சேர்ந்திசை கலைஞர்களாக திருமதி காயத்ரி சதீஷ், செல்வி ரம்யா, செல்வி லாஸ்ய பிரியா, காமராஜரின் மாமாவாக HMV திரு ரகு அவர்கள், காமராஜரின் தாயாராக திருமதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ராஜாஜியாக கலைமாமணி TKS கலைவாணன் அவர்கள், நேருவாக பத்மஸ்ரீ சீர்காழி G சிவசிதம்பரம் அவர்கள், வைரவனாக டாக்டர் B உமாசங்கர் அவர்கள், காமராஜராக இன்னிசை ஏந்தல் திருபுவனம் திரு G ஆத்மநாதன் அவர்கள். நாட்டிய வடிவமைப்பு நைட்டிங்கேல் ஸ்ரீமதி சீதாலட்சுமி விஜய் மற்றும் சுஷோபனம் அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் மாணவியர். வர்ணனை திரு S கணேஷ். ஒலிப்பதிவு மற்றும் ஒலிக்கலவை SPB இமேஜஸ். ஒருங்கிணைப்பு இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளையின் அரங்காவலர் இன்னிசை இயந்தல் திருபுவனம் திரு G ஆத்மநாதன் அவர்கள். நிகழ்விற்கு நிதியுதவி புரிந்த கொடையாளர்கள்: கலசலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகம், பாலகன் பிசினஸ் அண்ட் டாக்ஸ் சர்வீசஸ், சாஃப்ட் ஸ்கொயர் த சேல்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இந்த நாட்டிய நாடகம் உருவாக காரணமாக இருந்தவர்கள்: திரு பொற்செழியன் ராமசுவாமி அவர்கள், திரு குழந்தைவேல் ராமசுவாமி அவர்கள், திரு ஆண்டி கிரி அவர்கள், திரு சுந்தர் குப்புசுவாமி அவர்கள், திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள். ஆலோசனை வழங்கி வழிகாட்டியவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள். இவர்கள் அனைவரது பங்களிப்புடன் உருவாகியிருக்கும் கர்ம வீரர் நாட்டிய நாடகத்தை காண துவங்குவோம்.
வியாபாரி குமாரசாமிக்கும் வெள்ளிமலை போல் சிரிக்கும் சிவகாமிக்கும் மகன் பிறந்தானே. விருதுபட்டி ஊரிலே சுலோச்சனா சந்திலே 1903 ஆகஸ்டுக்கு முந்தைய ஜூலையிலே மாசமுள்ள 15ஆம் தேதியிலே மகன் பிறந்தானே, நல்ல மகன் பிறந்தானே. பெயரை சூட்டினாரே, தெய்வத்தின் பெயரை சூட்டினாரே. கருணையுள்ள தெய்வமா காமாட்சி காமாட்சி என்றே பெயரை சூட்டினாரே. குழந்தை காமாட்சி சிறுவனானான். கொஞ்சி மகிழ தங்கை வந்தாள் நாகம்மை. விறகோடு தேங்காயும் விற்று வந்த குமாரசாமி சிறு பிள்ளை இருவரையும் விட்டு பிரிந்தார். அவர் உலகை விட்டு பிரிந்தாரே. பள்ளியிலே பிள்ளைகள் பரிகசித்ததால் காமாட்சி பெயர் மாறி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். தந்தையை இழந்தார் தாங்காத வறுமை என்ன செய்வார்? தந்தையை இழந்தார் தாங்காத வறுமை
கருப்பையா மிகவும் மனம் கலங்கினார். தந்தை இல்லா பிள்ளை தரிகட்டு போவானும் சிந்தை நொந்தார், சித்தம் கலங்கினார். விருதுநகரிலிருந்து வெளியேற்ற விரும்பினார். திருவனந்தபுரத்தில் அண்ணன் காசிநாதன் மரக்கடை வணிகத்தில் மாபெரும் வணிகர். அச்சத்தோடும் அரைமனத்தோடும் அங்கே அனுப்பினார் அன்பு மருமகனே. மலையாள நாட்டில் வைக்கம் நகரினில் சில மனிதர்கள் நடந்திட மன்னர் தடை செய்தார். அதனை அறிந்தார் ஈரோட்டு நாயகர். அரசுக்கு எதிரே பெரும் போர் புரிந்தார். பெரியார் பெரும் போர் புரிந்தார். இளைஞர் காமராசரும் இணைய விரும்பினார். போரில் இணைய விரும்பினார். ஓராண்டு காலம் வைக்கம் போர் நடந்தது. போரில் தனது மாமா காசிநாதனின் அனுமதியோடு கலந்து கொள்ள விரும்பி அவரிடம் அனுமதி கேட்டார் சிறுவர் காமராஜர். அனுமதி நம் தமிழினம் காக்கும், போருக்கு போக தாருங்கள் மாமா, அனுமதி தாருங்கள். எதிர்க்கும் எவரையும் சிறையில் அடைப்பார். இனியும் நீ இங்கே இருந்திட வேண்டாம். விருதுநகருக்கே விரைந்து செல்வாய். தாயுடன் நல்ல சேயாய் வாழ்வாய். வைக்கம் போருக்கு தேவையான சில உதவிகளை செய்து வந்த இளைஞர் காமராஜர் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் மன வருத்தத்துடன் விருதுநகர் திரும்பினார். காசிநாத மாமா கடும் சினம் கொண்டார். அன்னை சிவகாமியிடமே அனுப்பியும் வைத்தார். காளை வயதான காமராஜரோ காங்கிரஸ் வளர்ச்சிக்கு கடுமையாய் உழைத்தார். விருதுநகர் உள்ளாட்சி தேர்தலில் வெல்ல காமராஜரை களமிறக்க விரும்பினார் முத்துராமலிங்கர் எனும் தேவர் திருமகனார். தென்னகத்து நேதாஜி தன் நிலம் முழுவதும் தானமாய் வழங்கிய முருக பக்தர். முத்துசாமி ஆசாரி மூலமாகவே காமராஜர் ஆடு வாங்கிட பொருள் தந்தார் புகழ்மிக்க தேவரையா. திருமணம்
நகராட்சி தலைவர் பதவியும் ஒன்று. தேசத்தின் நன்மைக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க விரும்பிய காமராஜரிடத்திலே திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டு இன்பமாக வாழ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அவருடைய தாயார். தன்னலத்தை காட்டிலும் தேச நலமே முக்கியம் என்று நினைத்த காமராஜர் தன் தாயாரினுடைய வேண்டுகோள்களுக்கு செவி சாய்க்கவில்லை. பல நாட்கள் பல மாதங்கள் உன்னை பார்க்காமல் இருந்து விட்டேன், என்ன செய்வது? நாட்டின் நலனே பெரிதா எண்ணுகிறேன், வீட்டை மீதிக்க விருப்பமில்லை. காந்தியை பார்த்திட கஸ்தூரி வாயுள்ளார், நேருவை நினைத்திட கமலா உள்ளார். ராஜாஜிக்கும் அருமை மகன் உண்டு, உன்னை நினைக்க ஒருவனுமே இல்லை. ஆங்கிலேயரை அகற்றுவதே என் உயிர் மூச்சு, காங்கிரஸ் வளர்ச்சியே நான் பேசும் பேச்சு. தினம் தினம் கொடுக்காதே அன்பென் தொல்லை, திருமணம் என்பதே எனக்கு என்றும் இல்லை, இல்லவே இல்லை. இப்படியா எழுதியுள்ள இறைவன் தலையில் அப்பா காமாட்சி, தாய் சொல்லை தட்டாதே, தாய் சொல்லை தட்டாதே, தாய் சொல்லை தட்டாதே. காமராஜர் தன் தாயாரின் வேண்டுகோளுக்கு உடன்படவில்லை. தனது அரசியல் பணிகளை தொடர்ந்தார். அதன் காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரக போரில் அடைத்து வைத்தார்கள், அலிப்பூர் சிறையில் ஆண்டுகள் 2 அடைத்து வைத்தார்கள், சிறையில் அடைத்து வைத்தார்கள். காமராஜரை அடைத்து வைத்தார்கள், ஒத்துழையாமை போரில் அடைத்து வைத்தார்கள். அமராவதி சிறையிலும் வேலூர் சிறையிலும் அடைத்து வைத்தார்கள், அடைத்து வைத்தார்கள், சிறையில் அடைத்து வைத்தார்கள். காமராஜரை அடைத்து வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி மோதல் பெருகியது. ராஜாஜி ஓர் அணியாகவும் தீரர் சத்தியமூர்த்தியும் காமராஜரும் ஓர் அணியாகவும் கருத்தால் வேறுபட்டு நின்றனர்.
போட்டியோ போட்டி அந்த நாளிலே போட்டியோ போட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போட்டியோ போட்டி காமராஜரே களமிறக்கினார் சத்தியமூர்த்தி கைய கல்வி தமிழ காமராஜர் களத்தில் வென்றாரே போட்டியோ போட்டி அந்த நாளிலே போட்டியோ போட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போட்டியோ போட்டி சில்லறையாகவே சேர்த்து வந்தார் காமராஜர் சில்லறையாகவே சேர்த்து வந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு சொத்து வாங்கவே காலனா அரையனா நாலனா எட்டனா சில்லறையாகவே சேர்த்து வந்தார் இந்து இதழ் ஆசான் கஸ்தூரி ரங்க ஐயங்காரிடம் காலனா அரையனா நாலனா எட்டனா சில்லறையாகவே சேர்த்து வந்தார் தானாக சேர்த்து தன் உழைப்பு பணத்தால் தேனாம் பேட்டையில் திரண்டதோர் மைதான் கட்சியின் பெயரால் பத்திரம் பண்ணி மெச்சத்த புந்த மேதையாய் ஆனாரே. செல்வந்தர் மனங்களை வென்று பூமியான இயக்கத்திற்கென பல இனங்களை கொண்டு வந்தாரே சேகரித்தாரே நிலம் சேகரித்தாரே நிலம் சேகரித்தாரே. தந்தை பெரியார் சிந்தை கலங்கினார். குலக்கல்வி திட்டம் குலநாச திட்டம். அதை தந்த ஆச்சாரியரின் ஆட்சியை அகற்றவே ஆணையிட்டு சூளுரைத்தார் ஐயா பெரியார். ராஜாஜியின் முதல்வர் பொறுப்புக்கு முடிவு
முடிவு கட்டினார். அதன் விளைவாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் காமராஜர். ராஜகோபால் ஆச்சாரியார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததும் காமராஜர் சென்னை மாகாண முதலமைச்சராக 13/4/1954 அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லாத காமராஜர் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் சட்டப்பேரவைக்கு போட்டியிட்டார். தந்தை பெரியார் தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சென்று வாக்கை திரட்டி காமராஜரை வெற்றி பெறச் செய்தார். பட்டுக்கோட்டை வெங்கட்ராமன், பழையக்கோட்டை மன்றாடியார், சி. சுப்பிரமணியம், பக்தவத்சலம், கக்கன், ஜோதி வெங்கடாச்சலம் உள்ளிட்ட 8 அமைச்சர்களுடன் எல்லோரும் புகழ்ந்திட நல்லாட்சி வழங்கினார் ஏழை பங்காளர், கர்ம வீரர் காமராஜர். மாடு நீக்க போகாதே தம்பி, நீயும் மண் சுமத்தலாகாதே தம்பி. காடுகளில் சுற்றாதே தம்பி, நீயும் கடை தெருவில் நிற்காதே தம்பி. ஓடிவாடா தம்பி ஓடிவாடா, நீயும் ஓயாமல் ஒழியாமல் ஓடிவாடா.
கல்வித்தாரே மணக்க மணக்க மதிய உணவு இனிக்க இனிக்க பாலும் உண்டு குளத்தை தாழ்த்தும் கொடுமை வீழ்த்த பணத்தை கூட்ட வறுமை ஓட்ட ஓடி வாடா தம்பி ஓடி வாடா 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 நீயும் ஓயாமல் ஒழியாமல் ஓடி வாடா. பாடுவோமே நாம் பாடுவோமே பால் போற்றும் முதல்வரை காமராஜரை பாடுவோமே 14,000 பள்ளிகள் திறந்தார் புதிது புதிதாக கட்டிட வந்தார் பாடுவோமே நாம் பாடுவோமே பால் போற்றும் முதல்வரை காமராஜரை பாடுவோமே ஆரம்ப பள்ளி ஆசிரியர் துயர் நீக்க ஆருள் காப்பீடு நலநிதி ஓய்வூதியம் பள்ளி தந்த வள்ளல் பெருமகனை அள்ளி தந்த வள்ளல் பெருமகனை நாம் வாழ்த்தி வணங்கி தலையை தாழ்த்தி பாடுவோமே நாம் பாடுவோமே பால் போற்றும் முதல்வரை காமராஜரை பாடுவோமே. அணைகள் கட்டினார் காமராஜர் அணைகள் கட்டினார் அணைகள் கட்டினார் பெரும் பெரும் அணைகள் கட்டினார் அணைகள் கட்டினார் காமராஜர் அணைகள் கட்டினார் அணைகள் கட்டினார் பெரும் பெரும் அணைகள் கட்டினார் நீர்வளத்தை பெருக்கி நிலவளத்தை உயர்த்தி ஏமுனி வேளாண்மை இமயம் போல் செழிக்க அணைகள் கட்டினார் காமராஜர் அணைகள் கட்டினார் பெரும் பெரும் அணைகள் கட்டினார் பவானி சாகர் பரளி ஆற்று பாலம் பரம்பி குளம் ஆழியாறு புள்ளம்பாடி கிருஷ்ணகிரி வீடூரில் நீர்த்தேக்கங்கள் வரலாறு போற்றுகின்ற வைகை அணை அணைகள் கட்டினார் காமராஜர் அணைகள் கட்டினார் பெரும் பெரும் அணைகள் கட்டினார் கொண்டு வந்தாரே குவலயமே வியந்து பார்க்க பற்பலமின் திட்டங்கள் பைக்காரா மேட்டூரில் உணவின் திட்டம் பல்பு நிலக்கரி நெய்வேலி அனல் மின் திட்டம் சென்னை நகர் ஜொலிக்க எண்ணூர் திட்டம் சீர்மிகு கல்பாக்கம் அணுமின் திட்டம் கொண்டு வந்தாரே காமராஜர் குவலயமே வியந்து பார்க்க பற்பலமின் திட்டங்கள். எத்தனை தொழில் கூடும் அத்தனையும் தந்த காமராஜனம் காமராஜர் மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியிலே தொலை தூரம் சுடுகின்ற துப்பாக்கி தொழிற்சாலை தொலை தூரம் சுடுகின்ற துப்பாக்கி தொழிற்சாலை
கட்சியில் நிலவிய கடும் குழப்பத்தில் நேருவால் பணியாற்ற முடியவில்லை. உலகம் அவரை புகழ்ந்தாலும் உள்நாட்டில் கலகம் நிலவியது. காங்கிரஸில் யாரையும் நம்பிட நேரு விரும்பவில்லை. நேருவை போல் காமராஜரை மட்டுமே நம்பினார். பதவி சண்டையை மாறுங்கள், கட்சியின் தலைவராய் நீங்கள் மாறுங்கள், கட்சியின் தலைவராய் நீங்கள். ஆசிய ஜோதி அறிவின் சிகரமே, தேசிய தலைமை எனக்கு வேண்டாம். பாரத நாட்டின் பண்பினை காத்திட நீரே ஏற்றவர், நீரே சிகரம். சிந்திக்க சிரித்து காலம் வேண்டும், செல்வீர் நீங்கள் வருவேன் மீண்டும். நேரு காமராஜரை டெல்லிக்கு வருமாறு அழைத்ததும் தமிழர் தலைவர் பெரியார் மிகவும் மனம் வருந்தினார். முதல்வர் பதவியை துறந்து காமராஜர் டெல்லி சென்றால் தமிழகம் இருண்ட காலத்திற்கு சென்றுவிடும் என்று போகாதீர் போகாதீர் காமராஜரே, பொல்லாங்கு செய்யாதீர் தமிழர் தமக்கே என்று நேரில் அவரை வலியுறுத்தினார். ஆகட்டும் பார்க்கலாம் ஐயா. நேருவின் அழைப்பை ஏற்று கட்சி தலைமை ஏற்க ஒப்புதல் தந்தார் காமராஜர். என்ன முடிவு எடுத்தீர் சொல்லுங்கள், காங்கிரஸ் வளர்ச்சியில் கவனம் கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பை ஒப்புக்கொள்கிறேன், உட்கட்சி போரை நானும் வெல்கிறேன். வென்றேன் வென்றேன் நிமிர்ந்து நின்றேன், நின்றேன் வென்றேன் நிமிர்ந்து நின்றேன். முதியோர் பதவி விலகிட வேண்டும், புதியோர் பொறுப்பை ஏற்றிட வேண்டும். நாடு நகர் காடுகள் எங்கும் சென்று நம் கட்சி தொண்டுகளை செய்திட வேண்டும். முதியோர் விலகுதல் முத்தான திட்டம், காமராஜ் திட்டம் காசினியே போற்றும். ஹெயில் ஹெயில் காமராஜர் பிளான், ஹெயில் ஹெயில் காமராஜர் பிளான். முதியவர்கள் ஆட்சி பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் நேருவை மிகவும் கவர்ந்தது. அத்திட்டம் கே பிளான் என்று அழைக்கப்பட்டது. நேரு மட்டும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என்றார் காமராஜர். ஆனால் சில மாதங்களிலேயே, அதாவது 27/5/1964 துரதிருஷ்டவசமாக நேரு மறைந்தார். ஒப்பற்ற தலைவரானார் காமராஜர், இந்த உலகமே புகழுகின்ற காமராஜர். ஒப்பற்ற தலைவரானார் காமராஜர், இந்த உலகமே புகழுகின்ற காமராஜர். தப்பற்ற வழி நடந்த
போர் முனை சென்றார். வீரர்களுடன் வீரராக கலந்து நின்று ஊக்க உரையாற்றினார். பாரதம் வென்றது. பாகிஸ்தான் ஓடியது. ரஷ்யாவில் சமாதான பேச்சு நடத்திட சென்ற இடத்தில் தாஷ்கண்ட் நகரில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி உயிர் நீத்தார். அவரது மறைவு விவாத பொருளானது. அடுத்த பிரதமர் யார் என்ற நிலை எழுந்தது. மூத்த தலைவர் மொரார்ஜி தேசாய் பிரதமராக விரும்பினார். காமராஜர் தான் பிரதமராக வேண்டும் என்று தலைவர்கள் அனைவரும் விரும்பினர். உலகமே அதைத்தான் எதிர்பார்த்தது. ஆனால் தனக்கு வந்த பிரதமர் பதவியை காமராஜர் தியாகம் செய்தார். எவர் செய்வார் இப்படியோர் தியாகம்? என்னாலும் இவர்க்கில்லை பதவி மோகம். இந்திரா காந்தியின் எல்லா சீர்திருத்தங்களுக்கும் கர்ம வீரர் காமராஜரே காரணம் என்று எண்ணினர். சிலர் காமராஜரை கருப்பு காந்தி, காமராஜ் காலா காந்தி ஹே என்றனர். ஆனால் சில எதிர்ப்பாளர்கள் 1966 நவம்பர் 7ஆம் நாளில் டெல்லியில் காமராஜர் வீட்டை கொளுத்தி அவரை கொல்ல முயன்றனர். நாட்டிற்கு உழைத்த நல்லவர்களை வேட்டையாட நினைத்தார் இந்திரா. ஆச்சாரிய கிருபளானி, அதுல்யா கோஷ் உள்ளிட்ட மூத்த பெரும் தலைவர்களை சிறையில் இட்டார். இதனால் ஆத்திரமடைந்த காமராஜர்
நோய்வாய்ப்பட்டார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் காலையில் காந்தியடிகளின் பிறந்த நாள் கூட்டத்தில் கர்மவீரர் காமராஜர் உரையாற்றினார். அதன் பின்பு இல்லம் திரும்பியதும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக தொண்டாற்றிய காலத்திலிருந்து தனக்கு செயலாளராக தொண்டாற்றிய வைரவனை அழைத்தார். வைரவா வைரவா வருவாய் என்னருகில் அந்நாள் முதல் அணுக்கமாயுள்ள வைரவா வைரவா வாயன் அருகில். ஐயா ஐயா அருகில்தான் உள்ளே, ஐயா ஐயா அருகில்தான் உள்ளே. உறங்க வேண்டும் இரக்கமாய் உள்ளது வைரவா வைரவா வைரவா. நீண்ட நேரமாக உறங்கிக் கொண்டிருந்த காமராஜரை உதவியாளர் வைரவன் எழுப்ப முயற்சித்தார். அப்போதுதான் காமராஜரின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்திருந்ததை அறிந்தார். ஐயா ஐயா ஐயோ ஐயா. 3 முறை முதல்வராக ஆண்ட போதிலும் முடங்கி கிடக்க வீரின்றி வாழ்ந்து முடிந்தீரே. வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மடிந்தீரே. 5 முழ கதர் வேட்டி, அரை கை சட்டை, அவைதானே உங்களது சொத்தாய் கொண்டீர். ஐயா ஐயா ஐயகோ ஐயா, ஓயாமல் உழைத்தே உறங்குங்கள். ஒப்பற்ற தலைவரே உறங்குங்கள். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உம் பெயர் நிலை கட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க தன் வாழ்நாளை இந்த நாட்டின் நலனுக்காக அர்ப்பணித்து தெய்வமாக நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் நமக்காக செய்த தியாகங்களுக்கும் நாடு நலம் பெறச் செய்த நற்பணிகளுக்கும் இன்றும் என்றும் தலை வணங்குகிறோம். வாழ்க கர்ம வீரர் காமராஜரின் தியாகம், ஓங்குக பெரும் தலைவரின் புகழ். வாழ்க வாழ்க காமராஜர் வாழ்க வாழ்கவே. வாழ்க காமராஜர் புகழ் வாழ்க வாழ்கவே. ஏழ்கடலாய் இமயமர்வாய் வாழ்க வாழ்கவே. எங்கள் காமராஜர் புகழ் என்றும் வாழ்கவே. எங்கள் காமராஜர் புகழ் என்றும் வாழ்கவே. எங்கள் காமராஜர் புகழ் என்றும் வாழ்கவே. என்றும் வாழ்கவே. என்றும் வாழ்கவே.